ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு ஹேர் அண்ட் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான். பிகாஸ் மார்னிங்கே அவங்க எழுந்திரிச்சிடுறாங்க. மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர்நூன் ஈவினிங் வந்ததுக்கு பிறகு ஸோ ஈவினிங் கிளைமேட்டில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ நான் என்னோட கிட்ஸுக்கு நான் எப்படி அவங்களோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக டீப்பாக அவங்களுக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிடுவேன். ஸோ அந்த டீப் ஆயில் மசாஜ் பண்ணுற அன்னைக்கு கம்பல்சரி அவங்களுக்கு டீப் ஹேர் வாஷும் பண்ணிடுவேன். அப்படி இன் பிட்வீனில் வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணி அன்னைக்கு அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒரு டீப் வாஷ் கொடுத்துடுவேன். இந்த 2 டேஸ் வந்து வீக்லி 2 டேஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுவேன். அந்த ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு ஹேர் வந்து ரொம்ப வெட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ஆகாத அந்த அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து 2 டேஸுமே நான் வந்து சீரம் அப்ளை பண்ணுவேன். இதில் நான் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே வந்து வெளியே ஷாப்பில் வாங்கி நான் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணல. எல்லாமே ஹோம்மேடாக நானாக ரெடி பண்ணி கிட்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கிளைமேட் வின்டர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து ஸ்கேல்ப்பும் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகிறதுனால டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ட்ரை ஆக ஆக தான் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃபோட ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப வரும். அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது இன்றைக்கி என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா, கற்றாழை ஃப்ளவர், அதாவது கத்தாழை மடல்லேருந்து ஒரு ஃப்ளவர் வரும். அந்த ஃப்ளவர் தான் வச்சு நான் இன்றைக்கி அவங்களுக்கு ஆயில் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த வின்டர் சீசனில் வந்து கத்தாழை யூஸ் பண்ணால் கிட்ஸுக்கு வந்து கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது கத்தாழையோட ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கோல்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி தான். அது இல்லாமல் நம்ம வந்து கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அதில் குறுமிளகும் சேர்த்து தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்னா, கற்றாழை ஃப்ளவர் சேர்க்குறேன், தென் வெந்தயம், கருவேப்பிலை, குறுமிளகு, இந்த 4 மட்டும் 100 ml ஆயிலில் ரெடி பண்ணி கிட்ஸுக்கும் எனக்கும் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஹேர் வாஷ் பண்ணி தென் நாங்கள் ஒரு ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிப்போம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன்னு இல்லை, அவங்களுக்கு அந்த டைமில் எந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அவங்களுக்கு முந்தின நாளாக ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் சண்டே இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன்னா, நான் சாட்டர்டேவே வந்து இந்த ஆயில் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி அந்த 1 டே ஃபுல்லாக ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து நம்மளுக்கு சேரும். ஸோ அதனால் நான் அப்படி தான் ரெடி பண்ணுவேன். இப்போ இவங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து ஹேர் மசாஜ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன செய்வேன்னா, ஒரு 1/2 hour அப்படியே வந்து வெயிட் பண்ண விட்டுருவேன். ரொம்ப மோர் தென் 1 hour விட மாட்டேன். ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே அவங்கள வந்து நான் வெயிட் பண்ண வச்சுட்டு ஃபுல் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். இன்க்ளூட் என்னோட 2 வயசு குட்டி பாப்பாவுக்குமே நான் என்னென்னா இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் பாப்பாவுக்கு 7 years பாப்பாவுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா, அதே தான் இந்த குட்டி பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே இவங்க எனக்குன்னு வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மொட்டை போட்டு நான் ஒரு 5 days தான் ஆகுது. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து நல்ல ஒரு ஹேர் மசாஜ் கொடுத்து ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா?